அன்பு பேரவைத் தலைவர்களே, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன் நான் அருமை அண்ணன் முன்னவருக்கு நான் கூற வேண்டியது, அன்னைக்கு நான் இருந்த போதும் இது துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். அதனால் இது நான் இறங்கும்போது ஜாஸ்தி இப்போ கம்மியெல்லாம் நான் கூறல. அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம். உறுப்பினர் கேட்டது உட்கட்டமைப்பு. ஏற்கனவே டான்ஃபி நெட்டை எல்லா இடத்துலையும் ஃபைபர் கேபிள் போடுறதாக கூறியிருக்கிறோம். அதே போல் அவர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட் சொல்கிறார்கள், எஸ்டிபிஐ வெளியிடும் தகவல்களில் ஒன்றிய அளவில் நம்மளுக்கு இருக்கிற பங்கு தெளிவாக இருக்குது. ஆனால் நம்பர் 1 இடத்தில் இல்லை என்றது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு காலத்தில் நம்பர் 1 இடத்தில் இருந்தவர்கள். இத்தனை கேள்விகள் இதே தலைப்பில் வந்ததனால் நான் இன்னும் ஒரு நிமிடம் கூற வேண்டியது, விளைவை மாற்றணும் என்றால் போக்கு எந்த நோக்கத்தை சென்று போய்கொண்டிருக்கிறோமோ செயல்முறையை மாற்றினால்தான் விளைவை மாற்ற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நிதி 3வது முக்கியத்துவம் தான். முதல் முக்கியத்துவம் முதலமைச்சருடைய ஆதரவும் அவருடைய ஊக்கமும் இருந்தால் அதை வைத்து எது வேணாலும் செய்யலாம். அதனால் சொன்னேன், 2 ஆண்டு நிதி அமைச்சராக இருந்தபோது 20 ஆண்டுகளில் செய்யாத மாற்றத்தை 2 ஆண்டுகளில் செய்தேன் என்று கூறுவேன். அதே நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் ஒரு ஆண்டு இருந்தால் ஐடி துறையில் நேற்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்னும் கூடுதல் செயல்முறையை மாற்றி இன்னும் ஒரு ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத 20 ஆண்டு பின்தங்கி இருந்ததை சீர்திருத்தும் வகையில் சிறப்பாக செய்வோம் என்று கூறுகிறேன். 1-2 ப்ராஜெக்ட் பிபிபி மாடலில் செயல்படுத்தி காமித்து விட்டால் அதற்கு பிறகு எத்தனையோ இங்கே வாய்ப்பு இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், மனித வளம் இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற, குறிப்பாக பே ஏரியா என்று கூறப்படுகிற, சிலிகான் வேலி என்று கூறப்படுகிற இன்னோவேஷன் ஹப், இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னோவேஷன் ஹப்ல இருக்கிற திறமையில முதல் இடம் பெற்றிருக்கிறவர்கள் தமிழர்கள். நான் அடுத்த வாரம் அங்கே செல்கிறேன். முதலமைச்சர் உத்தரவுடன் ஃபெட்னாக்கு போகும்போது 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் செல்கிறேன். விடுமுறை வாரமாக இருந்தாலும் என்னை 2 நாளில் பார்ப்பதற்கு 100 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தமிழர்கள். அந்த அளவுக்கு அங்கே நம்ம தமிழ் பற்று உள்ளவர்கள், வரலாறு உள்ளவர்கள் இருக்கார்கள். அதனால் நிதியை ஒரு பொருட்டாக இல்லாமல் அதற்கு மேல் வளர்ச்சி உருவாக்குறதுக்கு திட்டம் உருவாக்கிட்டு இருக்கோம். அதில் டான்ஃபி நெட் ஒரு பங்கு, அதில் பிபிபி மாடல் ஒரு பங்கு, அதில் முதலீட்டாளர்கள் அவங்க நிதியை போட்டு எடுக்கிறது ஒரு பங்கு. இதெல்லாம் செய்து இன்னும் ஒரு ஆண்டில் இந்த வளர்ச்சியை ஏற்கனவே சென்ற ஆண்டு 100% அதிகமான ஐடி ஸ்பேஸை இன்னும் இந்த ஆண்டு சிறப்பிப்போம் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி மற்ற மாநிலத்துக்கு குறைவாக இருந்தாலும் நம்ம மாநிலத்தினுடைய கட்டமைப்பு மிக அதிகமாக உருவாக்கி இருக்கிறார். பல ஆயிரம் கோடி ரூபாய் தனியார் நிறுவனங்கள் மூலம் இங்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றது. அது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை உருவாக்கியதால் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.